ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சர்க்கிள் ஆஃப் லவ் அப்படிங்கிற ட்ராமாவோட பார்ட் 3 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நேற்று கடைசியா நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே மருந்து சாப்பிட்றோங்கிற பேர்ல மாறி மாறி கிஸ் பண்ணிருப்பாங்களா. நம்ம ஹீரோவும் இதுக்கு அப்போஸ்லாம் பண்ணிருக்க மாட்டான், அவனும் இப்ப கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனா இப்படி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே திடீர்னு நம்ம ஹீரோவோட செத்து போன அம்மா அந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்க வந்து, நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடா, அந்த குடும்பம் தான் நம்ம குடும்பத்தையே மொத்தமா அழிச்சிச்சு, நீ எல்லாத்தையும் மறந்து இப்ப அவ கூட இப்படி ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்க, இதுதான் செத்து போன எங்களுக்கு நீ காட்டுற மரியாதையா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பேசுற மாதிரி யோசிப்பான். என்னன்னு பார்த்தா இப்ப கண்டது எல்லாமே கனவு போல. இவன் நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணது வரைக்கும் நடந்திருக்கும். அதுக்கடுத்து தூக்கத்துல அவங்க அம்மா இந்த மாதிரி புலம்புற மாதிரி அவன் கனவு கண்டிருப்பான். ஆனா இப்படி ஒரு கனவு வந்தனாலேயே நம்ம ஹீரோ அன்னையில இருந்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல போறதே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருப்பான். இவன் மருந்து கொண்டு வந்து கொடுத்தா கூட இங்க இருந்து போ அப்படின்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் தூக்கி கதவு மேல எறிவான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். இவ கஷ்டப்படுறத அந்த வீட்டுக்கு எதிர்ச்சியா வந்த ஜீச்சனும் நோட் பண்ணிருவான். ஆனா இத பத்தி அவன் எதுவும் பெருசா பேசிக்காம, ஐயோ சாரி ரூமன், எனக்கு உண்மையிலே அந்த அம்மாவோட பையன் அந்த கேங்ஸ்டரோட தலைவன் சொல்லி தெரியவே தெரியாது, நானும் அவன் ஏதோ ஒரு சாதாரண வெயிட்டர் நினைச்சதா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உன்கிட்ட பேசினேன், மித்தபடி நீ என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நடந்த விஷயத்துக்கு அவன் சாரி கேட்பான். நம்ம ஹீரோனும் இவனை மன்னிச்சு விட்டுருவா. ஏன்னா இவ எப்படி அந்த லேடி கிட்ட ஏமாந்துருப்பாளோ அதே மாதிரிதான் இவனும் அவங்க சொன்னதெல்லாம் நம்பியிருக்கான் அப்படின்ட்டு அவன் மன்னிச்சு விட்டுருவா. ஆனா அப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கத நம்ம ஹீரோ மேல இருந்து பார்த்துட்டு, ரூமன் உனக்கெல்லாம் அறிவே இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது, யாரான்னு ஏதான்னு சொன்னா அதை அப்படியே நம்பிடுற, அதனாலதான் 2 நாளைக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு சம்பவமே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோனை தான் பிடிச்சு திட்டுவான். பாவம் நம்ம ஹீரோனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது, ஒரு மாதிரி அமைதியா தான் இருப்பா. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வீட்டுல வேலை பாக்குற ஒரு வேலைக்காரன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு, ஏற்கனவே கவர்னர் ரொம்ப கடுப்புல இருக்காரு, அவர் இப்படி கோவமா இருந்தாவே அவரோட குடும்பத்தோட நினைவு இடத்துக்கு தான் வருவாரு அப்படின்ட்டு இப்ப ஒரு ரூமுக்கு கூட்டு போவான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோட ஃபேமிலியில இறந்து போன எல்லாரோட பேரும் ஒரு நேம் போர்ட்ல போட்டிருக்கும். ஆக்சுவலி இந்த இடத்துலதான் இறந்து போனவங்களுக்கு மரியாதை எல்லாம் செலுத்துவாங்க போல, இதை நல்லா சுத்தமா நீட் பண்ணி வை அப்படின்ட்டு அந்த சர்வெண்ட் அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்படி நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்து இடத்துக்கு வந்துருவானா. அவன் வந்து, நீ என்ன இந்த ரூம்ல பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு ஒரு கத்துவான். இதனால பயந்து போன நம்ம ஹீரோயின் கையில வச்சிருந்த ஒரு நேம் பிளேட்டை அப்படியே கீழே போட்டு உடைச்சிருவா. இதனால கடுப்பாய் போன நம்ம ஹீரோ, இன்னைக்கு நைட்டு பூரா நீ வாசல்ல நீல் டவுன் பண்ணியே தான் இருக்கணும், அதுதான் உனக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லிடுவான். பாவம் நம்ம ஹீரோயின் இப்ப வேற வழியே இல்லாம கல்லும் மண்ணும் நிறைஞ்ச இடத்துல அப்படியே நீல் டவுன் போட்டிருப்பா. இதை வந்து நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இப்ப அப்படியே பார்த்துட்டு போய் நம்ம ஹீரோ கிட்ட, அவளுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அவ ரொம்ப நேரமா வெளியே நீல்டன் போட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாப்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ கோவமா, உனக்கு எப்ப இருந்து அவ மேல அக்கறை வந்துச்சு, நான் அவ மேல எல்லாம் ஒன்னும் அக்கறைப்படல, அவளுக்கு அப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு நீங்க இங்க நிம்மதியாவா இருக்கீங்க, நீங்க அதை பத்தியே தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுதான் என்னோட பெரிய கவலையே. இங்க பாருங்க, சில விஷயங்கள்லாம் நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது, நீங்க பாஸ்ட நினைச்சு பிரசன்ட விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லி பாப்பான். ஆனா அதை எதையுமே நம்ம ஹீரோ காதுல வாங்கிக்காம, சரி இப்ப வண்டி எடு, நம்ம ஸ்ட்ரைட்டா கமாண்டரோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு அங்க கிளம்புவான். இவன் எதுக்குடா சம்பந்தமே இல்லாம அங்க போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப அங்க போய் அந்த கமாண்டர் கிட்டயும் அந்த ஜிஜோ கிட்டயும் சாரி கேட்பான். ஏன்னா அன்னைக்கு நடுராத்திரி இவளை வீட்டுல இருந்து அனுப்பிச்சு விட்டுருப்பான்ல, அதுக்காக. ஆனா இவனை ஒரு பொருட்டா கூட அந்த கமாண்டர் மதிக்கவே மாட்டாரு. என்னோட பொண்ணை நீ எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்க, இப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு திரும்ப இங்க வந்து நிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இன்சல்ட் பண்ற மாதிரி தான் பேசுவாரு. ஆனா நம்ம ஹீரோ இது எதையுமே பொருட்படுத்திக்காம, இங்க பாருங்க, நான் ஜிஜோவை திரும்பி என்னோட வீட்டுக்கே கூட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன், இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் நடக்காது, அவளை நல்லா பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அந்த கமாண்டர் கேட்கற மாதிரியே இருக்க மாட்டாரு. என் பொண்ணுக்குலாம் அவனு நீ தேவையில்ல, இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி தான் கத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனா இவர் சொல்றது எதையுமே இந்த ஜிஜோ பெருசாவே எடுத்துக்காம, அப்பா நீங்க சும்மா இருங்க, அவனே மனசு மாதிரி வந்திருக்கான், இதுதான் கரெக்டான சான்ஸ், நான் அவன் கூட போய்க்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஜிஜோ ரொம்ப ரெடியா இருப்பா. இப்போ பொண்ணே ஓகேன்டா, அதனால சரின்ட்டு அந்த கமாண்டரும் அந்த ஜிஜோவை அனுப்பிச்சு விட்டுருவாரு. இப்ப நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஜிஜோ பொண்ணு முத பாக்குறது நம்ம ஹீரோயின் அங்க நீண்டோன் போட்டு பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிட்டு இருக்கிறது தான். இதை பார்த்தனையுமே அவளுக்கு செம சந்தோஷமாயிரும். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் காது படவே அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லார்கிட்டயும், சீக்கிரமே உங்க கவர்னருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிரும், அதனால நான் தான் இனி இந்த வீட்டோட எஜமானம்மா, இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கலாம் தான் இங்க வந்தேன் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயினுக்கு கேட்கற மாதிரியே சொல்லுவா. இதெல்லாம் பண்ணது மட்டும் இல்லாம இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட போய், நான் இவ்வளவு ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்கேன், எனக்கு விஷ் பண்ண மாட்டியா அப்படின்ட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி அவளை விஷ் பண்ண வச்சது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி உனக்கும் நான் கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்ட்டு ஒரு வெள்ளி காசை எடுத்து அவளுக்கு நேரா தூக்கி போடுவா. இது ஆப்வியஸா நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ற மாதிரி தான் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இதை பாக்குறப்ப நம்ம ஹீரோக்கு கடுப்பா தான் இருக்கும். ஆனா அவன் எதுவுமே வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டான். அதுக்கடுத்து இப்படியே நைட் ஆயிரும். ஆனா நைட்டுமே நம்ம ஹீரோயின் அதே இடத்துல தான் நீல் டவுன் பண்ணி உட்காந்துருப்பா. இப்ப பனி வேற ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சிரும். இந்த பனில இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இதுவே உள்ள பாக்கணும், நம்ம ஹீரோவும் அந்த ஜிஜோவும் சந்தோஷமா அப்படியே டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வெளியே இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கறது நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு தான் இருப்பான். ஆனாலும் நீ உள்ள வா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான். இப்படியே அந்த பனில நீல் டவுன் போட்டனால நம்ம ஹீரோயின் ரொம்ப வீக் ஆகி மயக்கமே போட்டு விழுந்துருவா.
இருப்பா. அதுக்கடுத்து டக்குன்ட்டு வந்து அவளை யாரும் தூக்குற மாதிரி இருக்கும். சரி நம்ம ஹீரோ தான் சொல்லி நினைச்சா இப்ப அந்த இடத்துக்கு வந்தது அந்த ஜீச்சன். அவன் தான் இப்ப நம்ம ஹீரோயினை அவளோட ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு அப்படியே சுடு தண்ணி வச்சு உத்தரம் கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனா அப்பயுமே நம்ம ஹீரோயின் மயக்க நிலைமையில இருக்கிறப்ப நான் தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே தான் இருப்பா. ஆனா அந்த ஜீச்சன் தான் இப்ப அப்படியே அவ பக்கத்திலே இருந்து அவளுக்கு தட்டி கொடுத்து ஒன்னும் இல்ல நான் பக்கத்துல இருக்கேன் நீ ரிலாக்ஸா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லதான் அவ கொஞ்சம் காமான நிலைமைக்கே வருவா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆர்வமா இருக்கும். நேத்து மயங்கி விழுந்தாலே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு. அதனால குட்டி போட்ட பூனை மாதிரி நம்ம ஹீரோயின் ரூம் முன்னாடி சுத்திக்கிட்டே இருப்பானா. ஆனா அப்ப எதிர்பாராத விதமா ஜீச்சன் அந்த ரூம்ல இருந்து வெளியே வருவான். இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம கடுப்பாயிருவான். அப்ப நைட்டு பூரா இவன் அவ கூட தான் இருந்தானா அப்படிங்கிற மாதிரி. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஜீஜோ பொண்ணு வந்துருவாளா. அவ வந்துட்டு எங்க அண்ணா கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுல தான் இருப்பாரு. ஏன்னா நம்மளுக்கு கூடி சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுதுல. அதனால கல்யாண வேலையெல்லாம் பாக்குறதுக்காக எங்க அப்பா தான் இவனை இங்க அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இவன் இந்த ஏரியா சைடு சுத்துறதே நம்ம ஹீரோக்கு பிடிக்காது. இதுல இந்த வீட்டுல வேற இருக்க போறான்னு தெரிஞ்சனையும் அவனுக்கு இன்னும் செமையா கடுப்பாகும். ஆனா அப்ப அந்த ஜீஜோ பொண்ணு சும்மா இல்லாம நீ என்ன திடீர்னு அந்த ரூமங்க மேல அவ்வளவு அக்கறைப்படுற உனக்கு என்ன அவளை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த ஜீச்சனும் அவ வேலைக்காரியா இருந்தா கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அவ ஓகேன்னு சொன்னா அவளை நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதனால இப்ப நம்ம ஹீரோ இன்னும் கடுப்பாகி அப்படியே நம்ம ஹீரோனை பாக்குறதுக்காக தான் போவானா. அங்க பார்த்தா அவ இன்னும் டயர்ட்ல படுத்துதான் இருப்பா. ஆனா இவன் உள்ள வந்துட்டான் அப்படிங்கறது தெரிஞ்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிப்பாளா. பட் இவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறனாலே என்னன்னு தெரியல நம்ம ஹீரோ கொஞ்சம் அக்கறையா நடந்துக்குவான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயினும் நேத்து நான் தெரியாம தான் அந்த தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப அப்படியே அவன் இங்க பாருங்க நீங்க இறந்து போனவங்களே நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா மேல இருந்து பாக்குற அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க உடம்பு தான் உங்களை விட்டு தனியா போயிருக்குமே தவிர்த்து அவங்க உயிர் உங்களையே சுத்தி சுத்தி தான் இருக்கும். இப்ப கூட பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கும் ஜீஜோவுக்கும் கல்யாணம் ஆக அதுக்கடுத்து ஒரு ஃபேமிலியா நீங்க சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னா உங்க அம்மா அப்பா உங்களை சொர்க்கத்துல இருந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோ அப்படியே அப்ப நான் ஜீஜோவை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துல உனக்கும் சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோனுக்கு அப்படியே அடுத்த வார்த்தை பேசுறதுக்கு அவ்வளவு தயக்கமா இருக்கும். பட் இருந்தாலும் அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு ஆமா நான் உங்க வீட்டு வேலைக்காரி நீங்க சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை பாக்குறதுக்கு எங்களுக்கும் சந்தோஷமா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தான் சொல்லுவா. ஏன்னா அவளுக்கு இப்ப நம்ம ஹீரோ மேல லைட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் இருந்தாலும் அவ ஒரு வேலைக்காரி ரியாலிட்டியில இவங்க ரெண்டு பேரும் சேர முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தான் அவ இப்படிலாம் பேசுவா. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு ஜீச்சானு வந்துருவானா. அவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை திட்ட ஆரம்பிப்பான். அவ என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இப்பதான் அவ உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிக்கிட்டு இருக்கு அவளை போய் அந்த பணியில நிக்க வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி அவனை திட்டிட்டு நம்ம ஹீரோனுக்கு அப்படியே பெட்ஷீட் எல்லாம் நல்லா பொத்தி விடுவானா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு இன்னும் கடுப்பாயிரும். அவன் அப்படியே உன்னை இந்த ஜீச்சனாலதான் நல்லா பாத்துக்க முடியும்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே எல்லாரும் விடியும் அவன் தான் உன் மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கடுப்பா அவன் சொல்லுவான். அதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோனுக்கு ஃபுல்லா சரியாயிருமா. அதனால இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவா. அப்போ அப்படிதான் நம்ம ஹீரோவோட கல்யாணத்துக்கு என்ன ஸ்வீட் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த ஜீஜோ பொண்ணும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அதனால சாம்பிள் பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்து வந்து அங்க வைப்பா. இதை வந்து நம்ம ஹீரோவும் ஜீஜோவும் நல்லா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதை பார்த்த ஜீச்சன் என்ன நினைச்சான்னு தெரியல. நம்ம ஹீரோயினுக்கும் திருட்டு தரமா ஒரு ஸ்வீட் அப்படியே கையில கொடுத்து நீயும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இவன் இப்படி தாமல அக்கறை வச்சு ஸ்வீட் கொடுக்குறான் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதனால லைட்டா ஸ்மைல் பண்ணுவா. ஆனா இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுவான். அதனால இப்ப வீம்புக்குனே அந்த ஜீஜோ பொண்ணுகிட்ட நீ கல்யாணத்துக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கணும்னு முடிவு பண்ணலன்னு ரூம் ஃப்ரீயா தானே இருக்கா அவளை கூப்பிட்டு போய் இப்ப ட்ரையல் ஒரு தடவை பாத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏற்கனவே அந்த ஜீஜோ பொண்ணு எப்படா நம்ம ஹீரோனை வம்பிக்கலான்ட்டு ரெடியா இருப்பா. இப்ப இவனே அழகா ஒரு சான்ஸ் கொடுத்துறான். இப்ப அப்படியே அந்த ஜீஜோ பொண்ணு இந்த கல்யாணத்துக்காக நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாம் அப்படியே காமிச்சு கல்யாணம் ஒரு நாள் தான் நடக்க போகுது. ஆனா பாரு அவன் எனக்கு விதவிதமா ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்கான் விதவிதமா ஹேர் ஆக்சசரிஸ் வாங்கி கொடுத்திருக்கான். இதெல்லாம் பாக்குறப்ப உனக்கு பொறாமையா தான் இருக்கும் எனக்கு அது நல்லாவே புரியுது. ஆனா என்ன இருந்தாலும் நீ எப்பயுமே எனக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இன்சல்ட் பண்ற மாதிரி தான் பேசுவா. ஆனா நம்ம ஹீரோயின் இதை எதையுமே கண்டுக்க மாட்டா. அவ வாட்டுக்கு அவளுக்கு தலை சீவி விட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு ஹேர் கிளிப்பை குத்துறப்ப இந்த ஜீஜோ பொண்ணு வீம்புக்குன்னு தலையை அங்கிட்டு இங்கிட்டும் ஆட்டுவா. இதனால அந்த கிளிப்போட எட்ஜ் அவ தலையிலே போய் குத்திருமா. இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டு அவளை அடிக்கவே ஆரம்பிச்சிருவா. ஆனா இந்த வட்டம் நம்ம ஹீரோயின் பொறுமையாவே இருக்க மாட்டா. அவ பதிலுக்கு சப்பு நிறைய. அவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேரும் அதே இடத்துல முடிய பிடிச்சு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சத்தம் கேட்டு இப்ப நம்ம ஹீரோவும் அந்த ஜீச்சானும் வந்துதான் இந்த சண்டையை விலக்கி விடுவாங்க. ஆனா அப்பயும் அந்த ஜீஜோ பொண்ணு இவ ஒரு சாதாரண வேலைக்காரி அவ வேலையை ஒழுங்கா செய்யலன்னு நான் திட்டுனா பதிலுக்கு என்னவே அடிக்கிறா. நான் இந்த விஷயத்தை இப்படியே விட போறது கிடையாது. அவ மூஞ்சில ஒரு கீரலான்னு போட்டாதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இதுக்கு நம்ம ஹீரோ ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு முன்னாடியே இப்ப அப்படியே அந்த ஜீச்சன் இங்க பாருங்க கவர்னர் எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு ரூம் அங்க பிடிக்கவே பிடிக்காது. அத ஒரு சாக்கா வச்சுட்டு நீங்க ரெண்டு பேருமே சேர்த்து அவளை ஹர்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.
இருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா நான் அவளை ஏன் கூட கூட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜீச்சன் சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோவும் அவ வந்தா நீ கூட்டு போய்க்கோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்ல, நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல. அவ ஓகே நான் ஜீச்சன் கூட போறேன் அப்படின்ட்டு ஒத்துக்குவா. அவளதான் இதை கேட்டோடனே நம்ம ஹீரோவோட இதயமே நொறுங்கிரும். ஆனா அந்த ஜீஜோக்கா செம சந்தோஷமா இருக்கும். அதுக்கடுத்து அந்த ஜீச்சன் இப்ப அவனோட வீட்டுக்கு நம்ம ஹீரோயினை கூட்டு போயிருவான். ஆனா அங்க போய் அவளை ஒரு வேலைக்காரி மாதிரிலாம் ட்ரீட் பண்ண மாட்டான். நீ இந்த இடத்துல என்னோட ஃப்ரெண்டு மாதிரி தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிருவான். ஆனா என்னதான் அந்த வீட்டுல இருந்து வந்தாலும் நம்ம ஹீரோனுக்கு ஏதோ மாதிரி மனசுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப அப்படியே யோசித்து பாப்பா, நான் அந்த கவர்னரோட வீட்டுல இருந்து தப்பிச்சு வரணும்னு ரொம்ப தடவை ட்ரை பண்ணேன். இப்ப நான் ஆசைப்பட்ட மாதிரி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். ஆனா ஏன் என் மனசுல ஏதோ ஒரு குழப்பம் இப்ப ஓடிக்கிட்டே இருக்கு. நான் கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கேனா அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட அவளே பேசிக்கிட்டு இருப்பா. இவதான் இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா இவ இங்க இருந்து போனதை நினைச்சு நம்ம ஹீரோவும் அவனோட வீட்டுல உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைம்ல இந்த ஊர்ல தனியா நடந்து போய்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு யாரோ கடத்துற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. சோ இந்த விஷயத்த அடுத்த நாள் அந்த அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான். கிட்டத்தட்ட இந்த மாசத்துல மட்டுமே 4-5 பொண்ணுங்க அந்த வெஸ்ட் சைடு காணாம போயிருக்காங்க. அங்க வேற ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவங்களுக்கு புதுசா இன்னொரு இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். அந்த ஜீஜோட பர்த்டே பார்ட்டில வச்சு 4 கேங்ஸ்டர்ஸ் உள்ள வந்து ஷூட் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே பெருசா ஒரு ஹெட் ஒருத்தர் இருக்கானா, அவன் தான் இப்ப இந்த பொண்ணுங்க காணா போற விஷயத்துக்கு பின்னாடியும் இருக்கணும். சோ அந்த மெயின் ஹெட் யாருன்னு நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அந்த ஜீச்சானோட வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அவன் இவளை நல்லாவும் பாத்துக்குவான். அப்ப அப்படியே அவன் நம்ம ஹீரோனுக்கு விதவிதமா சமைச்சு கொடுத்துட்டு நான் எப்ப உன்னை பார்த்தேனோ அப்ப இருந்தே எனக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லதான் வருவான். ஆனா இதை நம்ம ஹீரோன் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே டக்குன்ட்டு நீ ஜீஜோவை எவ்வளவு நல்லா ட்ரீட் பண்றியோ அதே மாதிரிதான் என்னையும் ட்ரீட் பண்ற. இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படணும். இனிமேல் ஜீஜோ உனக்கு எப்படி ஒரு சிஸ்டரோ அதே மாதிரி நானும் உனக்கு ஒரு நல்ல சிஸ்டரா இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லி அந்த கான்வர்சேஷனை அதோட முடிச்சிருவா. இந்த ஜீச்சானும் அப்ப மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணாம அவளோட டெசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணுவான். அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த ஜீச்சானும் இப்ப வெளியே ஷாப்பிங் வந்திருப்பாங்களா, அப்ப இவளுக்கு தேவையான ஃபவுண்டேஷன் கிரீம்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. இதை நம்ம ஹீரோயின் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்க மாதிரியே அந்த ஜீச்சானும் டெஸ்ட் பண்ணி பாப்பானா, அப்ப கொஞ்சம் கிரீம்ஸ் தெரியாம அவன் மூக்குக்கு மேல பட்டுரும். அதை நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்லியா அப்படி தொடச்சு விட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா அன்னாரன் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவும் அந்த ஜீஜோ பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு அதே ஸ்டோருக்கு வந்துருவான். என்னன்னா இன்னும் 2 வாரத்துல அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்கல்ல, அதனால கல்யாணத்துக்காக பர்ச்சேஸ் பண்ண வந்திருப்பாங்க போல. இங்க நம்ம ஹீரோயின் இவன் கூட இவ்வளவு க்ளோஸா இருக்கிறத பார்த்தனையும் இப்ப நம்ம ஹீரோ அப்படியே கடுப்பா, உன்னால மட்டும்தான் என்ன பொசசிவ் ஆக்க முடியுமா, நான் நினைச்சா உன்னையே பொசசிவ் ஆக்க முடியும் அப்படின்ட்டு வீம்புக்குனே ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து இந்த ஷேட் நல்லா இருக்கு பாரு அப்படின்ட்டு அந்த ஜீஜோவுக்கு போட்டு விடுவான். இதை பாக்குறப்ப நம்ம ஹீரோயின் கடுப்பாக ஆரம்பிச்சிரும். அதனால அப்படியே அவ வாங்க வந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு அவளும் ஜீச்சானும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கடுத்து சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோமே பக்கத்துல இருக்க கடையில சாப்பிட்டு போயிருவோம் அப்படின்ட்டு அந்த ஜீச்சான் நம்ம ஹீரோயினை ஒரு கடைக்கு கூட்டு போவான். ஆனா அந்த கடையில வெறும் ஃபுட்டு மட்டும் தான் இருக்கும் போல, கூல் ட்ரிங்க்ஸ் இருக்காது. அதனால நான் போய் பக்கத்து கடையில வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த ஜீச்சான் அங்க இருந்து கிளம்பி போயிருவான். ஆனா இப்ப கூல் ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டா. இவன் எங்கடா போனா அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கவங்கிட்ட விசாரிச்சா, இல்லையே கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த பொண்ணு இங்கதான் இருந்தா, இப்போதான் ஏதோ 4 பேர் வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு அப்படிம்பாங்க. இதை கேட்டனையும் அந்த ஜீச்சானுக்கு பயம் வந்துரும். அதனால இப்ப உடனே நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நீ ரூம் எங்கேயான்னு பாத்தியா, கொஞ்ச நேரம் வரைக்கும் என் கூட தான் இருந்தா இப்ப திடீர்னு ஆளை காணோம் அப்படின்ட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவானா. சோ இதுலயே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான், ஏற்கனவே பொண்ணுங்களை கடத்திக்கிட்டு இருக்கவன் தான் இப்ப நம்ம ஹீரோயினும் கடத்தி இருக்கணும் அப்படின்ட்டு. அதனால ஆளுக்கு ஒவ்வொரு பக்கமா போய் தேட போயிருவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் கடைசியா உட்கார்ந்து அந்த ஹோட்டலுக்கு தான் போய் பாப்பானா. அங்க அவ உட்கார்ந்து டேபிள்ல கொஞ்சம் கிரீம் தடவி இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது சம்பந்தமே இல்லாம இங்க கிரீம் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். இந்த கிரீமை தான் கடைசியா நம்ம ஹீரோயின் பர்ச்சேஸ் பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த கிரீம் அந்த இடத்துல மட்டும் இருக்காது, அப்படியே அவன் நடந்து போக சில பாதையில அப்படியே கிரீமா இருக்குமா. இதுலயே அவன் கெஸ் பண்ணிடுவான், ஓகே ஹீரோயின் தான் தான் எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற க்ளூவை விட்டுட்டு போகணுங்கிறதுக்காக இந்த கிரீம் அப்ளை பண்ணிருக்கா அப்படின்ட்டு. இதனால அப்படியே அந்த கிரீமை ஃபாலோ பண்ணிட்டே போவானா. பார்த்தா இப்போ ஒரு இடத்துல நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இவளை பார்த்தனையும் இவளை எப்படியானு காப்பாத்தணும்ட்டு நம்ம ஹீரோ உள்ள போவானா. ஆனா இப்ப நம்ம ஹீரோயினா அவ வாய் மூடி இருக்கும், ஆனாலும் இங்க வராதீங்க அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோக்காக போட்ட ஸ்கெட்ச் தான் போல. இவ வந்தனியும் திடீர்னு மறைஞ்சிருந்த ஒரு 2 பேர் நம்ம ஹீரோவை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் பெரிய கில்லாடியாச்சே, அவன் டக்குன்ட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா ஜம்ப் பண்ணி ஒரு பில்லருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவான். ஒளிஞ்சது மட்டும் இல்லாம இவன் போட்டிருந்த கோட்டை இப்ப அப்படியே கலட்டி இன்னொரு பக்கமா தூக்கி எறிவானா. இதனால அங்க இருந்த கேங்ஸ்டர்ஸ் அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆக இதை ஒரு சான்ஸா வச்சு நம்ம ஹீரோ அங்க இருந்து 2 பேருமே போட்டு தள்ளிடுவான். சரி அவ்வளவுதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நம்ம ஹீரோயின் இங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போயிடலான்ட்டு அவன் நினைச்சா நம்ம ஹீரோயின் அப்பயுமே இங்க நிக்காதீங்க, இங்க இருந்து போயிருங்க, அவங்க என் காலுக்கு
அடியில வெடிகுண்டு வச்சிருக்காங்க, நான் கொஞ்சம் நகர்ந்தாலும் இந்த இடமே பிளாஸ்ட் ஆயிரும் அப்படின்பா. ஆனா நம்ம ஹீரோ இப்ப அப்படியே, இங்க பாரு நான் ஏற்கனவே சோல்ஜரா இருந்த ஒருத்தன் தான், அதனால இதெல்லாம் எப்படி எனக்கு டிஃப்யூஸ் பண்ணணும்னு தெரியும்ட்டு இப்போ ஒரு கத்தி எடுத்து அப்படியே நம்ம ஹீரோயின் காலு கீழே வச்சு அந்த ஷூவை மட்டும் லைட்டா கட் பண்ணி விட்டுருவான். அதுக்கடுத்து அந்த கத்தியை வச்சு அந்த பாம் வெடிக்காத அளவுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுப்பான். இப்போ இதனால நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா அவ காலை நகட்டி மொத்தமா அந்த பாம் மேல இருந்து காலை எடுத்துருவாளா. ஆனா இப்ப அவ காலை எடுத்த செகண்ட்ல நம்ம ஹீரோ இப்ப அந்த பாம் மேல காலை வச்சிருவான். ஏன்னா அந்த கத்தியோட ப்ரெஷர் மட்டும் போதாது போல. இது தெரிஞ்சிடும் நம்ம ஹீரோயின் செமையா கடுப்பாயிருவா. என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக நீங்க இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறீங்க, உங்க உயிர் மேல உங்களுக்கு அக்கறையே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, இங்க பாரு என்ன பிடிக்கணுங்கிறதுக்காக தான் ஒன்ன ஒரு ட்ராப்பா செட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க, சோ இது என்னோட பிரச்சனை, இதுல தேவையில்லாம நீ மாட்டிக்காத, சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி தள்ளுவான். ஆனா நம்ம ஹீரோயின் கேட்கவே மாட்டா. ஒண்ணு ரெண்டு பேரும் உயிரோட இங்க இருந்து பொழைச்சு கிளம்புவோம், இல்லனா ரெண்டு பேரும் இதே இடத்துல செத்து போயிருவோம் அப்படின்ட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்குவா. இதனால ஒரு செகண்ட் நம்ம ஹீரோவே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவான். இப்ப இவளும் நீங்க வராம நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சோனையும் நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம இன்னொரு ஒரு பிளான் ஒன்னு யோசிப்பான். இப்ப அவன் ரெண்டு பேரும் ஷூட் பண்ணி போட்டான்ல, அதுல ஒருத்தனோட டெட் பாடி எடுத்துட்டு வந்து இந்த பாம் மேல வையு, சோ அவன் வெயிட் அந்த பாம் தாங்குற டைம்ல நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்பா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் ஒருத்தனை வந்து அந்த பாம் மேல வச்சிருவா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ இவனோட வெயிட் மட்டும் பத்தாது, இன்னொருத்தங்க செத்து கிடக்குறான் பாரு, அவனோட டெட் பாடி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்பி அதை எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி போவாளா. இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு இப்ப அவன் கால் அந்த பாம் மேல இருந்து எடுத்துருவான். அவன் எடுத்த அடுத்த செகண்ட்ல அப்படியே அந்த இடமே மொத்தமா வெடிச்சிரும். இப்போ இந்த பாம் வெடிச்ச ஃபோர்ஸ்ல நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து விழுவானா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே வேமா அவன் பக்கத்துல போய் அவனை பார்த்தா அவன் ஒரு மாதிரி மயங்கி போன நிலைமையில கிடப்பான். கோச்சு இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அவனை பிடிச்சு அழுகவே ஆரம்பிச்சிருவா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே, பாம்னாலலாம் எனக்கு எதுவும் ஆகாது, நீ இப்படி போட்டு என்ன ஆட்டுற ஆட்டத்துக்கே என் மூளை குழம்பி நான் கண்டிப்பா இதே இடத்துல செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். சோ இப்ப நம்ம ஹீரோ நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஹீரோனுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கும். அதனால இப்ப எதை பத்தி யோசிக்காம டக்குன்னு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிடுவா. நம்ம ஹீரோவும் இதை அப்போஸ் எல்லாம் பண்ண மாட்டான், அவனும் இப்ப அப்படியே அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். சோ கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போய்கிட்டு இருந்த இவங்க ஸ்டோரி இப்பதான் கொஞ்சம் ஸ்மூதா வர மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஜீச்சாங்க தான் காட்டுவாங்க. அவன் இப்ப போன்ல யார்கிட்டயோ என்னது அவன் தப்பிச்சிட்டானா, என் பிளான் மொத்தமும் ஃபெயில் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். இந்த ஜீச்சான் எந்த பிளான பத்தி பேசுறான், இவன் நல்லவனா கெட்டவனா. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி தான் தெரியுது. சோ அவங்க லவ் ஸ்டோரி நல்ல விதமா தான் போகுமா, இல்ல திடீர்னு நம்ம ஹீரோனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து வேற எதுவும் புது பிரச்சனை கிளம்பிருமா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே गाइस, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க, அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் பை பை.